ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ரீனில் இருக்கிறது பார்த்திங்க. ஒரு குறிப்பாக பார்த்திங்கன்னா பேங்கிங் செக்டாரு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எஃப்எம்சிஜி, ஆட்டோ செக்டார் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் ரிகவர் ஆகிருக்கு. நம்ம தொடர்ந்து இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். நீங்கள் ஒரு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப். மார்க்கெட் ஹவர்ஸில் என்னுடைய வியூஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டுருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டாப்பில் ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு கிட்டத்தட்ட 9:58 உங்களுக்கு நான் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதுக்கும் உங்களுடைய சப்போர்ட்ஸ் கண்டினியூவாக கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் பிக் சப்போர்ட். அதே மாதிரி தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டு வாங்க. மார்க்கெட் ஹவுஸில் என்னென்ன விஷயங்களுக்கும் நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் சரி, நம்மளுடைய வெபினார் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் சரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ரைட்டுங்களா? சரி, ஓகே. இன்றைக்கி காலையில் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி, ஸோ இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா அந்த 10 minutes டைம் ஃப்ரேமில் ரிஜெக்ஷன் கொடுத்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்டம் இங்கேருந்து கிடைச்சிது. ஸோ இந்த இடத்துல வந்து அந்த 20,120, 20,80 ஸோ அந்த லெவல்லாம் முடிச்சாச்சு. ஸோ இப்போ செகண்ட் சான்ஸ் வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு பிரேக் டவுன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்து மூமெண்டம் க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், புக்கே ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாச்சு. ஸோ நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணியிருப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணது வாய்ஸ் மெசேஜ் இருக்கும் பாருங்கள். ஓகே, கிட்டத்தட்ட 10:21 உங்களுக்கு புக்கே ஃபார் க்ளோஸ் சிஸ்டம். அதாவது நம்ம க்ளோஸ் பண்ணாமல் கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தோன்னா நம்ம கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஒரு லாக் நம்மளுடைய ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு எவ்வளோ ஓகேப்பா நீங்கள் வந்துடுச்சு போதும் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணி கான்செப்ட்டில் போனீங்கன்னா நீங்கள் இன்டர்டே ட்ரேடிங்கில் பண்ணலாம். ஆனால் அந்த மைண்ட் செட் இல்லாதவங்க இன்டர்டே ட்ரேடிங் பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது. ஓகே, சரி, ஓகே சார். இப்போது இன்றைக்கி பாசிட்டிவ் நியூஸ் மார்க்கெட் ரிகவர் ஆனது பார்த்துருப்பீங்க. அதாவது ஸ்டேட் ஆஃப் ஃபார்மர்ஸு அதனுடைய நியூஸ் எல்லாம் பார்த்து கூகுளில் தெரியும் உங்களுக்கு, சர்ச் பண்ணி பாருங்கள். அது ஏன்னா நியூஸ் நான் ஃபண்டமெண்டல் அதிகமாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. நியூஸ் பாருங்கள், ஏன்னா நியூஸ் பற்றி பேச டைம் ஆகிட்டே இருக்கும். இன்றைக்கி குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆட்டோ செக்டாரும் பேங்கிங் செக்டார், எஃப்எம்சிஜி இது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு க்ரோத் ரிகவருக்கான ஒரு காரணங்கள். அதுக்கப்புறம் ரியாலிட்டியும் ஃபார்மா செக்டர், எனர்ஜி செக்டர்லாம் பெருசாக ஒன்றும் இன்றைக்கி மூவ் ஆகலை. சரி, இப்போது ஓகே சார், இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன சார் பிளான் பண்ணலாம்? இது ரிகவர் ஆகிடுச்சா, இங்கேருந்து நம்ம மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா எங்கே இருக்குதுன்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அப்படின்னா என்ன சார்? இப்போ கேப் ரீஃபில் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ கேப், அதாவது மார்க்கெட் டவுன் ஆச்சு. ஸோ கேப் வந்து ரீஃபில் பண்ணி மார்க்கெட் அங்கேருந்து சரிச்சாங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 13ஆம் ஒரு கேப் ஆயிருக்கு. ஸோ 13ஆம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ப்ரைஸு நாம் இங்கே இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே ஒரு சின்னதாக ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த இதில் ரெடியாக இருக்குது. ஸோ ப்ரைஸு இங்கேருந்து ஒரு லோ ஃபார்மேஷன் பண்ணி ரிஜெக்ட் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் இந்த ஒரு நியூஸ் மட்டும் நமக்கு பத்தாது. ஆக்சுவலாக மார்க்கெட் வாரோட இஷ்யூ போக சொல்ல சின்ன ஒரு பாசிட்டிவ் நியூஸ்லாம் வரும். ஸோ அந்த மார்க்கெட் புல் பேக் போகணும் இல்லையா? பத்தாததுக்கு எக்ஸ்பைரி வேறு. ஸோ அதனுடைய ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து 0 பண்ணணும். அப்போ என்ன ஆகுனா, புட் ஆப்ஷனுடைய ப்ரீமியம் வந்து 0 பண்ணுறதுக்காக சின்ன புல் பேக் வசலும் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ரொம்ப வேகமாக வந்து 0 ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கான்செப்ட் கூட மேலே போகிறது. ஸோ டக்குன்னு நம்ம கால் ஆப்ஷன் டக்குன்னு பை பண்ணிடலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா 200 EMA லைன் இருக்குது. ஸோ மேபி இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 23,600 ஃபஸ்ட் லெவல். ரெண்டாவது லெவல் பார்த்திங்கன்னா 23,800 ரெண்டாவது லெவல் ரெசிஸ்டன்ஸு அங்கே தான் இருக்குது. ஸோ ப்ரைஸு இந்த 2 இடத்துல ரெசிஸ்டன்ஸ்க்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்போது டவுன் சைடு எதுவும் பிளான் இல்லையா சார் இப்போதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டவுன் சைடு பார்த்துங்க ட்ரெண்ட் லைன் எங்கே சப்போர்ட் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரைஸு இந்த 2 பாட்டம் லைனை கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ ப்ரைஸு சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. மேபி உங்களுக்கு டவுன் சைடு வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து இந்த ஏரியா சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே ஐஆர்ஐ ஃபார்மேஷன் படித்தா திரும்ப வந்து ஒரு மார்க்கெட் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு செகண்ட் 2 ரெசிஸ்டன்ஸை நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு செகண்ட் ஒப்பீனியன், அதாவது இது வந்து பாசிட்டிவ் செட் இல்லை சார், மார்க்கெட்டில் வந்து வேறு நெகட்டிவ் நியூஸ் என்ன வந்துச்சு அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனை ட்ராப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதில் ப்ரைஸை மேலே போக முயற்சி இல்லாமல் ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சு அப்படின்னா அகைன் வந்து ஃபாலிங் பார்க்கலாம். ஸோ இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை உங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள்.
அதே மாதிரி இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம்லாம் பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு இந்த டவுட் சொல்லுங்கள், எனக்கு இந்த டவுட் இல்லை, இது என்ன பண்ணுறது, கால் ஆப்ஷன் இப்படி பண்ணணும், ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன், நிறைய அவங்களுக்கு பாவம் அவங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 100 வாட்ஸ்அப் மெசேஜ் இந்த மாதிரி டவுட்ஸ் வருதுன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் 1 வேர்டில் என்னால் ஆன்சர் பண்ண முடியாது. இப்போது எப்படின்னா, இப்போ வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி அவங்களோட குரூப்பில் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஒரு 200 பேர் நான் ரிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அப்போ 200 பேருக்கு எப்படின்னா அவங்களுக்கு குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ ஒருத்தருக்கு அந்த குரூப்பில் சென்ட் பண்ணிட்டுனா அந்த டவுட் எல்லாருக்குமே போய் சேர்ந்துடும். ஆனால் இந்த ஃப்ரீ குரூப்லேயோ அல்லது நம்ம வாட்ஸ்அப்லேயோ தனிப்பட்ட கருத்துக்களை ஷேர் பண்ணால் மேபி அந்த வீடியோவில் உங்களுக்கு கனெக்ட் பண்ண முயற்சி பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அதுக்கு டவுட்டை வந்து கொஞ்சம் தாமதமாக கிளியர் பண்ணுறதுக்கு. இப்போ ஒரு சில சார் ரொம்ப நாளாக கேட்டிருக்கேன் சார், ரிப்ளை பண்ண மாட்டேறீங்க அப்படின்னுங்க. ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கல, அதனால் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியல. இப்போ டைப் பண்ண முடியாது. அதே மாதிரி வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தாலும் உங்களுக்கு புரியாது அந்த இடத்துல எதுக்காக நம்ம சொல்ல வரோம், என்ன சொல்லணும். இப்போ ஒரு நம்ம யூடியூப் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்றப்போ இது வேறு. ஆனால் ஜஸ்ட் நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ட்ரெயினில் ஏன் சார் பிரேக் அவுட் ஆகலன்னு கேட்டுச்சிங்களா. அந்த ட்ரெயினில் பிரேக் அவுட் ஆகாததுக்கு காரணம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் மெர்ச் பண்ணி சொல்ல தான் உங்களுக்கு புரியும். ஆனால் வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டவுட் கிளியர் பண்ண சொல்லினா அவங்களுக்கு எல்லாமே கிளாஸில் கவர் பண்ணதுனால அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க. ஸோ இதில் வாட்ஸ்அப்பில் என்னால் அந்த ஷேர் பண்ண முடியாத காரணம் சிம்பிள் தான். இது நீங்கள் காசு கொடுக்குறீங்க, காசு கொடுக்காத கிளியர் பண்ணுறீங்க அப்படின்ற கான்செப்டில் கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50 தான் நம்ம முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். சாரி, ஃபார்மர் செக்டர் போயிடுச்சு. கொஞ்சம் இருங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பேங்கிங் செக்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த நேத்தோடைய கேப் இருக்குங்களா, ஸோ இந்த கேப் வந்து ரெசிஸ்டன்ஸாக அமையறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, மார்க்கெட்டு இந்த கீழே சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து நம்ம ஒரு ப்ரெசென்ட் போயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் கட் ஆகிட்டு இது வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 59,400 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது அப்போ மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரைஸ் ஆக்ஷன் நடந்து இதில் ஒரு பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ், இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸுக்கான ஒரு வாய்ப்புகள். ஃபஸ்ட்டு இது ரெண்டாவது ரெசிஸ்டன்ஸ். மேபி ப்ரைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்து அங்கே லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா கண்டினியூ டவுன் சைடு வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஒன்று இங்கேருந்து வரணும், அல்லது இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போய்ட்டு அகைன் இங்கேருந்து வருவதற்கான ஒரு சான்சஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் என்னென்னா ரொம்ப மஸ்ட்டு இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் 200 EMA லைன் இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கேப் ரீஃபில்லும் இருக்குது. இந்த இடத்துல வருவதற்கான ஒரு வாய்ப்புகளை அதை பேங்க் நிஃப்டியில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து பையிங் நடந்திருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சின்னதாக ஒரு புல் பேக் மாதிரி தான் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஐஆர்ஐ ஃபார்மேஷன் ஆகிடுச்சு, நெக்லைன் கட் ஆகிடுச்சு, மேலே போகும் அப்படின்னு சொல்ல வரல. நம்ம இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணிங்க, இந்த 10 லைன் இப்படி எக்ஸ்ட்ரா ட்ராப் பண்ணிங்க. ஸோ மார்க்கெட் வந்து மேபி இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து ப்ரைஸ் போகலாம், அல்லது நம்ம நிஃப்டி 50ல் சொன்னோம் இல்லையா, மேலே போகாமல் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிட்டு மார்க்கெட் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கேயும் பார்க்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரைட்டுங்களா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் லெவல் தெரிஞ்சு உங்களுக்கு 55,000 ஃபஸ்ட் லெவலும் 55,500 ரெண்டாவது லெவலும் பேங்க் நிஃப்டியில் ரெசிஸ்டன்ஸ் அங்கே இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்செக்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா காலையில் அந்த ரிஜெக்ஷன் கொடுத்துச்சு. ஸோ ரிஜெக்ஷன் இந்த மூமெண்டம் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளானை யூஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ செகண்ட் ஹாஃப்லேயும் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிது லாஸ்ட்டில், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னா மார்க்கெட்டு ஒரு சின்னதாக அந்த கேப் ரீஃபில்லிங் ஏரியாவை நோக்கி பயணிக்குது. இது கிட்டக்கிட்ட வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. 76,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக அமையறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சென்செக்ஸில். ப்ளஸ் 200 EMA லைனும் வந்து அங்கே டச் ஆகிடுச்சு. ஏன்னா மார்க்கெட்டு ஜஸ்ட் இந்த டச் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோவில் ஃபார்மேஷன் நடந்தால் மார்க்கெட் வந்து சரியறதுக்கான சான்சஸ் வெரி ஹை. இந்த ட்ரெண்ட்லைன் இப்படி ட்ராப் பண்ணிங்க, சரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, ஸோ மார்க்கெட் நமக்கு சப்போர்ட் லெவல் வந்து நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துச்சப்போ 75,000 வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து சென்செக்ஸில் என்னோடய வியூஸை நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களுடைய லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஈவினிங் டைமில் க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இந்த கமோடிட்டி பற்றியும் அப்டேட் பண்ணியிருந்தீங்க கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல்லே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற காரணத்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 1000 பேர் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணுறேன். அது வியூவர்ஸ் கொஞ்சம் அதிகமாகிற வரையும் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், பரவாயில்ல, கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அதை வீடியோ அப்லோட் பண்ண முயற்சி பண்ணுறேன் இன்றைக்கி நான். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.